பிரியமானவர்களே, பொறுமையோடு இருக்கணும், சாந்தத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உண்மையிலே கடவுள் விரும்புகிற ஒரு நல்ல கேரக்டர் வந்து அதுதாங்க. சாந்தம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்களாம். ஆமாங்க, அதுவும் சந்தோஷத்தோடு பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ குட் கேரக்டர் தெரியுங்களா? இதைத்தாங்க பவுல் வந்து நீங்கள் கொலோசியர் 1:11 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சந்தோஷத்தோடு பொறுமையாக சாந்தமாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? தேவனோட வல்லமை வேணுமாங்க. அந்த வல்லமையை குறித்து அவர் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கொலோசியருக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. எப்படி ப்ரேயர் பண்ணுறாருன்னா, அந்த கொலோசியரில் இருக்க மக்கள் பொறுமையோடு மிகுந்த சந்தோஷமான பொறுமை சாந்தத்தோடு இந்த பூமியில், அதான் அவங்களுக்கு இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிடணும். அதுக்காக அவர் என்ன செய்கிறாராம், கடவுளுடைய சத்துவத்தின், அதாவது கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரணும்னு நான் ஜெபிக்கிறேங்கிறார். இன்றைக்கும் நீங்களும் அவரோட வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த வல்லமை எதில் நம்மளை நடத்தணும்னா, சாந்தமுள்ள வாழ்க்கை, பொறுமையான வாழ்க்கை. இப்படி நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லை, அநேகர் நம்மளை பார்த்தே திருந்திடுவாங்கங்க. இவங்களே இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னா, நம்மளும் கடவுளோட பிள்ளைகளை மாறணும்னு நினைப்பாங்க.